முருகாத நெஞ்சம் அவதார தஞ்சம் உனக்காக பரியாக வந்தார். முருகாத நெஞ்சம் அவதார தஞ்சம் உனக்காக பரியாக வந்தார். கலங்காத தஞ்சம் வழியாக தண்ணி கல்வாரி காற்றினை தந்து கல்வாரி காற்றினை தந்து மகாவினத்தில் வாசமா இருக்கும் அன்பின் இந்த நாள் கூட நம்முடைய பாடுகளை தியானிக்கும்படியாய் அடிமையிலோருக்கு நீ கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறேன். நாமத்தை உயர்த்துகிறோம், என தாழ்த்துகிறோம். நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னதாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி முதலாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. முதலாவது தேவனாய் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே முதல் சொன்னதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாடுகள் எல்லாவற்றையும் அழிக்கப்பட்டவராய், வெட்கம் அடைந்தப்பட்டவராய் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். யாரை பார்த்து சொல்கிறார் என்றால் தன்னை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பார்த்துதான் சொல்லுகிறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி. அல்லேலூயா. யாரை பார்த்து பிதாவே மன்னியும் என்று சொன்னார்? அவரை துன்புறுத்தினவர்களை, அவரை கட்டி முகத்தில் அறைந்தவர்களை, அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தவர்களை, இயேசுவுக்கு விரோதமாய் பேசினவர்களை அந்த இடத்தில் தான் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார். இவ்வளவு செய்யறாங்க, ஆனா இயேசு என்ன சொல்றாரு? அறியாம செய்யறாங்க. நாமளா என்னமானா அறிஞ்சுதான் சொல்றான், அறிஞ்சுதான் எடுத்துட்டான். யாரையோ திட்டினா கூட நம்ம பார்த்துனாங்கன்னா நம்ம தான் நமக்கு சந்தேகம் வந்துடும். ஆனா தேவனை அந்த இடத்துல பாருங்க, கண்களை முதலாவது கட்டி விட்டார்கள், கட்டிவிட்டு முகத்தில் அறைகிறார்கள். உன்னை அடித்தது யார் என்று ஞான திருஷ்டியாய் சொல். அவரை கேலி பண்ணுகிறார்கள், அவரை ஏளனம் பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் கண்களை கட்டின மாத்திரமல்ல, மற்றும் அநேக தூஷண வார்த்தைகள் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அநேக தூஷண வார்த்தைகள், அப்படியெல்லாம் வார்த்தை விவரிக்க முடியாத தூஷண வார்த்தைகள். நம்முடைய லாங்குவேஜ் சொல்ற கெட்ட வார்த்தை சொல்றோம், ஆனா எங்க சொல்லப்பட்டிருந்த தூஷண வார்த்தைகள். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த உன்னையும் மீட்கும்படி வந்த ரட்சகரை இவர்கள் என்ன சொல்கிறார்? தூஷிக்கிறார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தூஷிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று லேவியராகமம் என்ன சொல்வது என்றால், லேவியராகமம் 24:16 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள் வரை இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சட்டம் என்ன? கொலை செய்யணும், அவனை கொலை செய்யணும் போதும். ஆனா அவங்க எல்லாருக்காக வர தண்டனை தான் அவர்கள் தெரியாம செய்திருக்கிறாங்க. தெரியாம சொல்லுகிறாங்க. தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையில் அவருடைய எல்லாரும் பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று அவருக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பேதுரு பார்க்கும்போது பேதுரு சொல்றான், என் சகோதரன் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று. அவர் சொல்கிறார் 7 முறை மாற்றம் அல்ல, 70 முறை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி பல முறை மன்னிச்சு இருக்கிறோமா? ஒரு முறை மன்னிக்கிறதே கஷ்டம். ஒரு முறை 2 முறை மன்னிச்சுட்டு போனா அதுக்கப்புறம் நம்ம மன்னிக்கவே மாட்டோம். ஏன்னா அவன் தொடர்ந்து செய்யல இருப்பான், நான் என்ன மன்னிக்கணுமா அவனை அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் சொல்றான், நீ 7 முறை மாத்திரம் அல்ல, 70 தன் சகோதரை மன்னிக்க முடியாதவர்கள், தன் குடும்பத்தை மன்னிக்க முடியாதவர்கள், தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுது. அங்கதான் தேவன் சொல்கிறார், 7 முறை மாத்திரம் அல்லப்பா, 70 முறை மாத்திரம் நீ என்ன பண்ண மன்னிக்க வேண்டும்.
அன்பு இருந்தா என்ன பண்ணிடலாம்? மன்னிக்கலாம். அன்பு இல்லைனா மன்னிக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த அன்பு தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருந்தது. அவர்கள் அவரோ துன்புறுத்தியும் அவரோ செய்யும் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு இருந்ததுனாலதான் அவர்களை மன்னித்தார். பிதாவே இவரை மன்னி. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நான் தீர்க்கதரிசியின் வரம் உடையவனா இருந்தாலும், நான் அந்நிய வார்த்தை பேசுனா இருந்தாலும், பற்பல வார்த்தைகள் விவரிக்கிறா இருந்தாலும், மனித பேசத்தக்க விசுவாசம் எனக்குள் இருந்தாலும், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா அன்புதான். அல்லேலூயா. அன்பே பிரதானம். எல்லாவற்றிலும் எது அன்பு? அன்பே பிரதானமா இருக்குது. அந்த அன்பு இருந்தனால்தான் இயேசு கிறிஸ்து அவ்வளோ வேதனைப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு விரோதமாய் துன்புறுத்தினவர்களை, அவரை ஈட்டியால் குத்தினவர்களை, தூஷித்தவர்களை கர்த்தர் அந்த இடத்துல மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அன்பு உள்ளவர் தான் இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்டவர்? அன்பு உள்ளவர். அந்த அன்புள்ளவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற யாரா இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் மட்டும் உலகத்தில் ஒரே ஒரு தியாகம். என்ன தியாகமா? உலகத்துல பெரிய தியாகம் மன்னிக்கிற தியாகம். அல்லேலூயா. அந்த மன்னிக்கிற தியாகத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்தார். அல்லேலூயா. அங்கு செய்த அந்த மன்னிப்பு இந்த நாள் வரை தேவனை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை என்ன விசுவாசிக்கிறோம்? தேவனின் பாவத்தை மன்னிக்கிறார், தேவனின் அக்கிரமத்தை மன்னிக்கிறார், தேவனின் அநியாயத்தை மன்னிக்கிறார் என்று எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள வருவது ஒரு காரணம் என்னவென்றால், அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு மன்னித்தார். அந்த ஒரு வார்த்தையால் தான் இன்னைக்கு மன்னித்து எல்லா இயேசு மன்னிக்கிறார் என்று எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் பெரிய தியாகம் உலகத்திலே. இப்படியாக ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொண்டு போகலாம். தேவன் மற்றவர்களை மன்னித்து போல நாம் கூட மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சுபாவம் நமக்குள் வர வேண்டும். ஒருவர் மாத்திரம் சொல்லுகிறேன். ஆசிரியர் என்று ஒருவர் இந்த ஒரிசா என்ற பகுதியில் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தொழிலாளர் வந்து அதாவது தொழு நோய் குஷ்டரோக மத்தியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு விரோதமாக எழுப்பி அவரை 2 பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்க? கொளுத்திட்டாங்க. உயிரோடு கார்ல கொளுத்திட்டாங்க. அந்த குடும்ப பாருங்க, ஆசிரியர் இருந்து இங்க வந்தாங்க ஊழியம் செய்வதற்காக. ஆனால் இங்க இருக்கிறதான ஜனங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ரோமா எழுப்பி அவரை உயிரோடு சாகடிச்சுட்டாங்க. ஆனா சாகடிச்சுட்டு கோர்ட்டுக்கு தீர்ப்பு போது அதுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா அந்த அம்மா சொல்லிட்டாங்களா, அவங்க ஒண்ணு செய்யாதீங்க. அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, அவங்கள ஒண்ணு செய்யல, மன்னித்து விட்டாங்க அந்த அம்மா. அந்த மன்னிக்கிற தன்மை ஒவ்வொரு கிறிஸ்துவுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் என் தகப்பனார் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். நான் பாவியா இருக்கும் போது, நான் அக்கிரமக்காரனா இருக்கும் போது என்னை கர்த்தர் இயேசு மன்னித்தார் என்றால் நானும் மற்றவரை மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து அன்பு. அந்த அன்பிலே நாம் இருப்போமானால் நிச்சயமாய் நாமும் கூட ஒருவருக்கு ஒரு மன்னித்து தேவ அன்பிலே இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சுருக்கமான ஆலோசனை கேட்ட கூட